ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நைட் டின்னருக்கும் கூட நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கிறனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுக்காத வெள்ளை ரவை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரவை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகாது, ஓரளவுக்கு பவுடர் ஆகும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசிட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரவை கொஞ்சம் ஊறி வரும்போது திக்காகும். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக பஞ்சு போல் வரணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோடாப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி சோடாப்பு எதுவும் ஆட் பண்ணல. அடுத்ததான் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சட்னி ஒரு பவுலுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கிளாஸ் போல் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூடவே சேர்த்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி விட்டுறேன். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு நான் தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம இந்த சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டோன்னா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ சட்னியும் ரெடி. நம்ம தோசை மாவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிருக்கும். ஊறினதுக்கப்புறமா தோசைக்கல்லை ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன். ரவை லைட்டாக ஊறிருக்கும், அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். இது ரொம்ப மெல்லிசாக ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி மொத்தமாக தான் ஊற்றி எடுத்துக்கணும். மாவு சேர்த்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குங்க. நம்ம இதில் சோடாப்பு எதுவுமே ஆட் பண்ணல, ஆனாலும் நல்லா ஹோல்ஸாக சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் சூப்பர் சாஃப்டான தோசை ரெடி. இட்லி தோசைக்கு மாவில்லா சமயத்தில் என்னடா பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் செய்கிறதுன்னு யோசிக்காமல் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இந்த சூப்பரான தோசையும் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.